உலக ஜனங்களுக்கு என பணிவான வணக்கம். மாமனிதன் இம்மாற்றோர் உள்ளார் யூடியூப் சேனல் நாங்கள் நடத்துகிற சேனல். இது எங்கள் சேனல் கிடையாது, கடவுளால் ஆரம்பிக்கப்பட்ட சேனல். கடவுளின் வார்த்தைகளை உலக ஜனங்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் சேனல். என் தேவநாய கர்த்தர் 2008 முதல் தமது பசுத்தாவியான அபிஷேகப்படுத்தி எனக்குள்ள இறங்கி சொல்கிற தீர்க்க தரிசனங்களை உலக ஜனங்கள் தெரிந்து கொள்ள மாமனிதன் இம்மாற்றோர் உள்ள யூடியூப் சேனல் ஒழிப்பு கொண்டு வருகிறோம். நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கிறார். நான் தேவனாகிய கர்த்தர் கடவுள் அப்படின்னு சொல்றது யாருன்னா, உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள கடவுள், ஒரே கடவுள். இஸ்லாமியர் வணங்குகிற அல்லாஹ் இறைவன், அவர் தான் கடவுள். கிறிஸ்துவ வணங்குகிற யெகோவாயின் நாமம் கொண்ட தேவனாகிய கர்த்தர், அவர் தான் கடவுள். இயேசு மேல பார்த்து கூப்பிடுற பிதாவே தேவனே, அவர் தான் கடவுள். இந்துக்கள் கூப்பிடுகிற தெய்வமே ஆண்டவரே, அவர் தான் கடவுள். அந்த கடவுளின் ஆவி தான் எனக்குள்ளாக இறங்கி 2008 முதல் தரிசனம் கூட்டி வருகிறார். இவர்கள் அனைத்துமே மாமனிதன் இம்மாற்றோடு வெளிப்படுகிறார். பல காரியங்களை என் குடும்பத்தை பற்றியும் உலக காரியங்களை பற்றியும் கற்றுக்கொண்டிருக்கிறார். அரசியல்வாதிகளை பற்றி கூறியது 2014 முதல் தான் பேச ஆரம்பித்தார். ஃபர்ஸ்ட் ஜெயலலிதா அவர்களை 2014 ஜெயலலிதா அவர்களுக்கு சொத்து குவிப்பு வழக்கில் நீதிபதி குன்கா அவர்கள் செஷன் நீதியாக இருக்கும்போது நடந்த விசாரணைகளை அவருக்கு தண்டனை கிடைக்கும் என்று என் தேவநாய கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். நம்ம தண்டனை கிடைத்தது. இதனை மாமனிதன் இம்மாற்றோட தனி எபிசோட்ல ஒளிபரப்பு இருக்கிற பாருங்க. அதன் பிறகாக 14/15/2016 அப்போ ஜெயலலிதா மரணத்தை பற்றி என்னிடம் கூறினார். 10 மாதம் கழிச்சு 5/12/2014 ஜெயலலிதா மரணம் அடைந்தார்கள். 21/12/2016 அப்போது முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் பதவி தற்காலிகம்னு சொன்னார். ஒரு 6/12/2016 ஜெயலலிதா அந்த மறுநாள் பதவி முதலமைச்சர் பதவி இருக்கிறாரு. 7/2/2014 பதவி ராஜினாமா பண்ணிக்கிறார். அதே மாதிரி ஜனவரி மாதத்திலேயே ஜனவரி பிப்ரவரி மாதத்திலே சசிகலா அவர்களை பற்றி நிறைய கூறினார். அவர் என்ன நினைக்கிறாரோ அவர் என்ன கூறுவார். போச்சுலா போய் காசப்பட்டார், போச்சுலா கொடுக்கலான்னு சொன்னார். 27/12/2016 போச்சுலா ஆனார். அடுத்து முதலமைச்சர் பதவி காசப்பட்டார், நான் கொடுக்க மாட்டேன்னு நிறைய திருக்கசனம் 10-20 திருக்கசம் சொல்லியிருக்காரு. நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு, சிறைக்கு அனுப்பணும்னு சொன்னாரு. அதன்படி 15/2/2017 சசிகலா மேடம் சிறைக்கு சென்றார்கள். அதே இது 17/18/20/12/2016 மு கருணாநிதி மரணத்தை பற்றி கூறினார். மரணம் சமீபமாக இருக்கிறது கூறினார். அதன்படி 7/8/2018 கலைஞர் மரணம் அடைந்தார். அதே காலகட்டத்தில் என்னுடைய மனைவியின் மரணத்தை பற்றி கூறினார். என் மனைவி மரணத்தை பற்றி கூறினார். கூறிய ஒரு 10 மாசத்திலே 17/1/2019 மரணம் அடைந்தாள். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது 2019 சொல்றாரு. 2019 தொடர்ந்து தீர்க்க சொல்லிட்டு வந்தாரு. அவனுக்கு அப்போது தற்காலிகமானது, ஆட்சி அதிகாரம் முடிவுக்கு வருகிறது, ஆட்சி மாற்றம் மேற்போறம், அவன் பதவி கொடுக்கப்பட்ட நீக்கப்படுகிறது பல திட்டம் சொன்னாரு. 2021 தேர்தலில் தோற்றாரு. அது மாதிரி 17/18/20/12/2016 அடுத்த முறை 2001 தமிழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்னாரு. அதே 2020 முதலமைச்சர் ஆனாரு. நம்ம டொனால்ட் ட்ரம்ப் இங்க மட்டும் பேசல. டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை பற்றி 2020 ஜனவரியில சொன்னாரு, அவருக்கு கருத்து நீட்டி இருக்கிறேன், தான் தனமானவன் அப்படின்னு அவரை பற்றி திட்டிட்டு இருந்தாரு. அதனால அவரோட கருத்து நீட்டினா கெட்ட காலம். 2020 அமெரிக்க தேர்தலில் தோற்றாரு. இதே மாதிரி 2022 உக்ரைன் ரஷ்யா போட்டு கொடுத்தாரு. அது அப்போ 24/2/2020 போட்டு கொடுக்குறாங்க. 26/2/2020 சொல்றாரு, அவனுக்கு ஒரு மாதிரி கொடுப்போம்னாரு. அது 3/5/2022 ஒரு புற்றுநோய்னு பேப்பர்ல வந்தது, செய்தித்தாள் வந்தது. கடவுள் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அனைத்துமே நிறைவேறியது. அதே மாதிரிதான் இப்ப 2026 நடந்தது. எல்லாமே தனித்தனி போட்டிருக்கேன். நான் பார்த்து மாமனிதன் போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. 2026 தேர்தல், அது அரசியல் பற்றி மட்டும் பேசுவாரு. 2026 தேர்தல், யார் முதலமைச்சர் தேர்தல் தேதி சொல்லியிருக்கிறாங்க. ஏப்ரல் 2 வரலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லா கட்சிகளும் தேர்தலுக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா கட்சியும் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு அரசியலை பற்றியும் என் தேவனாய கர்த்தர் கடவுளுடைய இடம் திருக்கரசு வருகிறார். ஒவ்வொரு அரசியலை பற்றியும் அவைகள் எல்லாமே மாமனிதன் இம்மாற்றோடு ஒளிபரப்பி இருக்கிறேன் பாருங்கள். நடிகர் விஜய் பற்றி என் தேவனாய கர்த்தர் திருக்க தரிசனத்தை எபிசோடு 128 நாள் 31/26 போட்டிருக்கிறேன். மு க ஸ்டாலினை பற்றி கூறியது எபிசோடு 129 31/1/2020 போட்டிருக்கேன் பாருங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி கூறியது
எபிசோட் 130, நாள் 6/2/2026 மாமல்லி நிம்மாத்தூர் வீட்டு பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் பற்றி கூறியது எபிசோட் 131, நாள் 7/2/2026 ஒளிபரப்பம் பாருங்க. நடிகர் சீமான் பற்றி என் தேவநாயக கர்த்தர் கடவுள் ஒரு திருக்க தரிசனத்தை எபிசோட் 132, நாள் 13/2/2026 மாமல்லி நிம்மாத்தூர் ஒளிபரப்பிருக்கிறேன் பாருங்க. தொடர்ந்து பாருங்க. எல்லா அரசியலை பற்றியும் என் தேவநாயக கர்த்தர் 2027 கூறியிருக்கிறாரு. ஏன்னா இது தேர்தல் காலம், தேர்தல் நேரம். இது 2 வகையா உண்டு. அறுவடை காலம், விதைப்பு காலம். அதாவது நம்ம கிராமம் பார்த்தீங்கன்னா, எங்க தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை அதாவது ஆடி மாசம் விதைப்பாங்க. தை மாசம் அறுவடை பண்ணுவாங்க. தை மாசம் ஜனவரியில் பொங்கல் ஒட்டி தைப்பொங்கல் ஒட்டி அறுவடை பண்ணுவாங்க. விதைப்பு காலம் ஒரு காலம், அறுவடை காலம் ஒரு காலம். இப்ப 2 இதுக்கு அறுவடை அரசியலுங்கிற காலத்துல 2 இருக்கு. விதைக்கிறவங்க ஒரு பக்கம், அறுவடை பண்ண ஒரு பக்கம். டிஎம்க்கு ஒரு பக்கம் விதைக்கும், இடமுக்கு ஒரு பக்கம் விதைக்கும். அதாவது விவசாயி தன்னோட நிலத்துல விளைஞ்ச நெல்மணியை சேர்த்து வச்சு வீட்டுல இருப்பு வச்சிருந்து அந்த அறுவடை காலத்துல இருப்பு வச்சிருந்து அந்த விதை காலத்தை விதைப்பாங்க. அதே மாதிரி அறுவடை காலம் 2021-26 வரைக்கும் யாருக்கு அறுவடை காலம்? தேமிக்கு அறுவடை காலம். நல்லா அறுவடை பண்ணிட்டாங்க. எல்லா அமைச்சர் இருந்து கட்சி நிதி, தேர்தல் நிதின்னு வாங்கி இருப்பு வச்சுக்கிட்டு அறுவடை காலத்தை அறுப்பு வச்சுக்கிட்டு விதைக்கிறாங்க. அவங்க விதைக்கிறாங்க. அதே மாதிரி டிம்கே இருக்கிற 2 கம்யூனிஸ்ட், பிசிகா, காங்கிரஸ் இவங்க எல்லாமே அந்த புதிரி கட்சிகள், அந்த கட்சி, இந்த கட்சிகளா அறுவடை காலம். இவங்களுக்கு அறுவடை காலம். இந்த தேர்தல் அறுவடை காலம். இவருக்கு அவங்க 5 வருஷம் ஆட்சி இருக்கும்போது அறுவடை காலம். இப்ப விதைக்கிறாங்க. இவங்களுக்கு தேர்தல் வந்தா போதும் இந்த சின்ன கட்சிகள் விதைப்பு காலம். எனக்கு 2 சீட் கொடுங்க, ஒரு 20 கோடி கொடுங்க, உனக்கு 5 சீட் கொடுங்க, 50 கோடி கொடுங்க, 10 சீட் கொடுங்க, 100 கோடி கொடுங்க. அப்புறம் வாங்குறது. இவங்க கொடுக்கறது யாரு? டிஎம்கே. வாங்குறது யாரு? இந்த கம்யூனிஸ்ட், 2 கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், பிசிகா, அந்த சில கட்சி கூட வாங்குறாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கேல அவங்க முன்னாடி இருந்த போன எலெக்ஷன் 2016, 2021 ஆட்சியில் இருக்கும்போது கட்சி நிதி, தேர்தல் நிதி வாங்கி வச்சுக்கிட்டாங்க. நல்லா ஸ்ட்ராங் வச்சிருக்காங்க. அவங்க இப்போ விலைக்கு வாங்குறாங்க. யாரும் 50 விலைக்கு வாங்கி உனக்கு இத்தனை சீட்டு, இத்தனை கோடி ரூபா, உனக்கு ஒரு எம்பி சீட்டு. ஜிக்கு வாசன் அவர் காசு வாங்க மாட்டேன், பெரிய பணக்காரரு, அவருக்கு ஒரு எம்பி சீட்டு அதை முடிச்சிடுறாங்க. நம்ம டிடி தினகரன் அவர் காசு வாங்குறேன்னு தெரியாது, அவருக்கு இத்தனை எம்எல்ஏ சீட்டு, ஒரு எம்பி சீட்டு. ஜிக்கு வாசனுக்கு இத்தனை எம்எல்ஏ சீட்டு, ஒரு எம்பி சீட்டு. டிடிவி தினகரனுக்கு இத்தனை எம்பி சீட்டு, ஒரு எம்பி சீட்டு, இத்தனை எம்எல்ஏ சீட்டு. இது விலைக்கு வாங்குறாங்க. எனக்கு வந்து இவங்க அந்த 2016-21 அறுவடை பண்ணிட்டாங்க, சேர்த்து வச்சிருக்காங்க. இப்ப விதைக்கிறாங்க. அதாங்க இந்த பணம் பூரா யார் பணம்? உங்கள் பணம், தமிழ மக்களின் பணம். நம்ம இருந்து வரிப்பணமா வாங்குறது, அந்த மின்சாரத்தை கட்டணம் அதிகமா வாங்குறது, அப்புறம் சொத்து வரி, அந்த வரி, இந்த வரி, பஸ் கட்டணத்தை உயர்த்துறது, பால் கட்டணத்தை எல்லா கடனும் உயர்த்தி எல்லா வரியும் வாங்கி சொத்து வரி தான் விட முடிக்கணும்னா எவ்வளவு கம்மியாக இருந்தால் அதிகமா இருக்கு. எல்லா பணத்தையும் வாங்கி இதை வச்சு இவங்க சொந்தத்துக்கு பயன்படுத்தி ஆட்சிக்கு வருது வந்து மக்களுக்கு நன்மை செய்யல. ஆட்சிக்கு வந்து எவ்வளவு சொத்து சேர்க்கணும், அடுத்த எலெக்ஷன் சேர்க்கணும், பணம் ஒரு 10% கொண்டா, நீ கூட எல்லா அமைச்சர் வாங்குவார். அந்த தலைமை குடும்பம் வந்து எல்லா அமைச்சரும் வாங்கி சேர்த்து வச்சுக்குவாங்க. அடுத்த ஒரு முதலமைச்சர் அவர் எல்லாத்தையும் வாங்கி சேர்த்து வச்சுக்குவாங்க. தேர்தல் நிதி கட்சி பண்ணு அவ்வளோ குரோடு பண்ணி சொல்லி குரோடு பண்ணுவாங்க. இப்போ பணத்தை செலவு நீ எம்எல்ஏ சும்மா நிற்க மாட்டான். இப்படித்தான் எல்லாரும் விதைக்கிறாங்க, அறுவடை பண்றாங்க. அப்படித்தான் எல்லாருக்கும் பேசியிருக்காரு. இப்போ தற்போது அன்புமணியும் ராமசுப்ரமணியம் அவர்களும் இருவரும் தங்கள் இனத்திற்காக பாடுபடுகிற அரசியல்வாதிகளா, குடும்பத்துக்காக பாடுபடுகிற அரசியல்வாதி என்பது குறித்து என் தேவநாயக கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய திருக்க தரிசனத்தை இப்போ நான் கூறுகிறேன், கேளுங்கள். 8/1/2026 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் கூறிய திருக்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். துபே கிரிமா குத்துபே, துபே கிரிமா குத்துபே, துபே கிரிமா குத்துபே, திவோ தந்தை மகன் ஆதி முதல் அவர்களின் ஜனங்களை ஏமாற்றி அது சொத்துக்களை சேர்த்தவர்கள் இருவரையும் பிரித்தவன் நான். கலகம் அவர்களுக்குள் நானே உண்டாக்கினேன். மீண்டும் 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 அதிக சொத்துக்களை சேர்க்க அவன் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறான். அவர்கள் இருவர்கள் எண்ணம் நிறைவேறாது. தந்தை மகன் கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. திரும்ப சொல்றேன், அன்புமிகு ராமதாஸ் அவர்களே, மதிப்புரிய ராமதாஸ் அவர்களே,
அவருக்கு கீழே உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களே, அவர் இனத்தார்களே எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, இது என்னோட வார்த்தை அல்ல. நான் அரசியல்வாதியும் அல்ல, நான் ஒரு பத்திரிகையாளரும் கிடையாது, நான் யாரும் கிடையாது. கடவுள் சொன்ன வார்த்தையை நான் உலகத்தையும் சொல்றேன். நான் என்ன யாராவது பற்றி பேசினா சொல்லியிருக்கேன். நான் அந்த வரிசையில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் யாருடைய அன்புமணி ராமதாஸா ராமதாஸ் தெரியாது, அன்புமணி பற்றி பேசுறாரு, ராமதாஸ் அவர்களையும் பற்றி பேசுறாரு. அதை நான் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இதன் விளக்கம் என்னவென்றால், தந்தை மகன் யாரு? ராமதாஸ் அன்புமணி. ஆதி முதல் அவர்களின் ஜனங்களை ஏமாற்றி அதிக சொத்துக்களை சேர்த்தவர்கள். எனக்கு தெரியாதுங்க, சொன்ன வார்த்தை. இது எப்படின்னா, இவங்க கட்சி ஆரம்பிச்சது 16/7/1989. எதுக்கு ஆரம்பிச்சது? வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு 89 ஆரம்பிச்சது. வன்னியர்களுக்கு 10% எவ்வளோ 12% ஒரு 20% தெரியாது. நான் தெரிஞ்சே பேசுறேன், தெரியலன்னா தப்பா நினச்சிக்காதீங்க. இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி தான் 16/7/1987 பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. வன்னியர்கள் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. தமிழ்நாடு மக்களுக்கும் கிடையாது, இந்த வடமாட்டில் உள்ள வன்னியர்கள் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அப்போ ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாங்கன்னு தெரியாது. வன்னியர் மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாங்களான்னு தெரியாது. வன்னியர் மக்கள் என்னென்ன நன்மை செஞ்சாங்கன்னு தெரியாது. நன்மை செஞ்சாலும் என்னென்ன நன்மை செய்யணும், அந்த வன்னிய மக்களின் முன்னேற்றத்துக்காக இவங்க ஒரு டாக்டர், இன்னொரு டாக்டர், ஒரு இலவச ஆஸ்பத்திரி கட்டிக்கலாம். இலவச ஆஸ்பத்திரி கட்டி வன்னியர்களுக்கு பெரிய விழுப்புரத்தோ சென்னை வந்து அவங்க எங்கே சென்த்து நிறையா இருக்காங்களோ கட்டி கொடுத்துருக்கலாம். ஒரு கல்லூரி கட்டிருக்கலாம். வன்னிய சங்கம்லாம் வன்னிய சங்கம் ஒன்று சேர்த்து இவங்க கொஞ்சம் பெரிய அமௌண்ட் போட்டு இந்த மாதிரி சம்பளம் செய்வாங்க. இந்த நாடா சமயத்தில் பெரிய ஆளு பணத்தை போட்டு ஒரு கல்லூரி ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி இங்கே திருமண நாயக்கர் மாதிரி திருமண நகரில் நாயக்கர் கல்லூரி, அதை அவங்க நம்ம ஆரம்பிச்சிருக்காங்க. கோவில்பட்டியில் ஒரு நாயக்கர் கல்லூரி ஆரம்பிச்சிருக்காங்க. காரைக்குடி செட்டியார் இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இவங்க வசதியாக இருக்காங்க. அவங்க வன்னியர்லேயே இவங்க நல்லா வசதியாக இருக்கவங்க. சென்னமன் சாமி இருக்காரு. இவங்க காலத்தில் மக்களுக்காக ஒரு பெரிய இலவச ஆஸ்பத்திரி குறைச்சி இலவசம் வேணா குறைஞ்ச இதில் கட்டணத்தில் இலவச ஆஸ்பத்திரி கட்டிருக்கலாம். அதே மாதிரி இலவசம் கிடையாது, ஒரு பெரிய பள்ளிக்கூடம், பெரிய கல்லூரி. இல்லை இவங்க நல்லா இருக்காங்க, இவங்க அங்கங்க ஆளுகளை நியமிச்சு படிப்பு வேலை ரெண்டு முக்கியம். படிப்பு வேலை கொடுத்தீங்கன்னா யாரும் இலவசம் கேட்க மாட்டாங்க. இளைஞர் படித்த வன்னியர் எவ்வளோ இருக்காங்க, அவங்களுக்கு தொழில் ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம். இல்லை அவங்களுக்குலாம் ஒரு எஸ்ஏ கோச்சிங் சென்டரு, அப்புறம் இந்த ப்ளஸ் டூ எக்ஸாம் போது நீட்டுக்கு ஒரு கோச்சிங் சென்டர், இல்லை கல்லூரி கல்லூரியில் அவங்க ஃப்ரீயாக இடம் பொறிய கல்லூரி கட்டி எத்தனை கட்டியிருக்காங்க. அவங்க மாணவர்களுக்கு ஏழப்பட்ட மாணவர்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கலாம். இதை மாதிரி எதுவும் செய்யாமல் 20 வாங்கி கொடுத்தாங்க. சரி, வேறு என்னென்ன ப்ராமிஸ் பண்ண தெரியாது. இந்த கட்சி ஆரம்பித்த புதில் அவங்க 2 வாரம் என்னென்ன மக்களுக்கு செய்ய போறேன்னு சொன்னாங்க எனக்கு தெரியாது. அது அவங்க மக்கள் தெரிஞ்சா போதும். அது கடை வார்த்தைன்னு சொல்றேன், எல்லாம் செஞ்சுக்கலாம்னு சொல்றேன். நான் குறை சொல்றேன், எனக்கு தெரியாது. சொன்ன வார்த்தை ஆதி முதல் அவர்கள் ஜனங்களை ஏமாற்றி இதுதான் சொல்றேன். நான் செஞ்சாலும் தெரியாது, செஞ்சுட்டு அப்புறம் கிடையாது. அதிக சொத்து சேர்த்தவர்கள் இவங்க அதிக சொத்து சேர்த்துருக்காங்க. இவங்க எவ்வளவு சொத்துங்கிறது கூட ஆரம்பத்தில் டாக்டரா இருந்து 5 ரூபா டாக்டர் நினைக்கிறேன், 5 ரூபாய் 10 ரூபா டாக்டர் நினைக்கிறேன். ஆதி முதல் அவர்கள் ஜனங்களை ஏமாற்றி அதிக சொத்துல சேர்த்திருக்காரு. இவங்க எவ்வளவு சொத்துங்கிறது கூடவும் தெரியும். அவர் டாக்டர் தொழில் பார்க்கல, இவன் டாக்டர் தொழில் பார்க்கல, என்ன வருமானம் தெரியாது, இவ்வளவு சொத்துல வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. கடவுளுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும், சிற்றவங்களும் தெரியும். இருவரையும் பிரித்தவர் நான், கடவுள் தான். அதாவது ஒரு பைபிள் ஒரு வசனம் உண்டு, மனிதன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். நம்ம முகத்தை தான் பார்ப்போம். அம்மா பேசும்போது ஆகா நல்லா பேசுறாருப்பா, அவங்க மக்களுக்காக பாடுபடுறான்னு நினைப்போம். ஆனால் உள்ளுக்கு என்ன நினைக்கிறாரு, அப்படியே கூட்டத்தை கூட்டி அடுத்த எலெக்ஷனில் நல்ல ஒரு எம்பி போஸ்ட் வாங்கணும், ஒரு அமைச்சர் போஸ்ட் வாங்கணும், எம்எல்ஏ கூட்டி எம்எல்ஏ வச்சு பேரம் பேசணும், அப்படி ஏதாவது அந்த சின்ன அவங்க நினைப்பாங்க. அதை கடவுள் தான் பார்க்குறாரு. அங்கே சொத்துவாங்க இங்கே சொத்துவாங்கன்னு நினைக்கிறாங்க. அதான் மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், கடவுள் இருதயத்தை பார்க்கிறார். இருதயம் பிரித்தது கடவுள். நினைச்சிருக்கலாம், கடவுள் எல்லாத்தையும் செய்து கொண்டு இருக்கிறார். எல்லாம் அந்த கடவுள் நான் போட்ட திக்க வசனங்களை பாருங்க, நீங்க எல்லாம் தெரியும். கடவுள் தான் எல்லாம் நடத்துற கடவுள் தான், அரசியலே நடத்துற கடவுள் தான். யார் முதலமைச்சர் சொல்றாரோ அவர் தான் கடவுள். தமிழ்நாட்டு முதலமைச்சர் வர முடியும், கடவுள் சொல்லணும். இருவரும் பிரித்தவன் நான், 2 பிரிச்சது கடவுள். அவர் யாரும் பிரிக்கல, மனசுல புகுந்து நம்ம ஆவியாக அப்படி நிரப்பி அவளை உண்டாக்குறது. கலகம் அவர்களுக்குள் நானே ஏற்படுத்தாக்கினேன், கலகம் அவர்களுக்குள் நானே உண்டாக்கினேன். கடவுள் தான் உண்டாக்குறாரு. ஒரு மனசுல புகுந்து உற்பத்தியை பிரிக்கணும் கடவுள் சித்தம் திட்டம் நிறைவேற்றிட்டார். மீண்டும் மீண்டும் அதிக சொத்துக்களை சேர்க்க அவனும் ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறான். இப்போ சொல்ல மீண்டும் கூட நிறைய சொத்து சேர்த்துட்டாங்க. அது என்னென்ன சொத்துன்னு எனக்கு தெரியாது. கடவுள் சொன்ன வார்த்தை சொல்றேன், நிறைய சொத்துக்காங்க எங்க இருக்குது எனக்கே தெரியாது. நான் டிவியில் போட்டால் பார்ப்பேன். நான் அதில் ஒரு தோட்டம்னு சொன்னாங்க. அப்புறம் அன்புமணி அவர்கள் ஒய்ஃப் வந்து ஒரு நாள் பீச் வச்சு நின்றுக்கிட்டு என் வீட்டுக்காரு என்னென்னா அது மாதிரி டால்பின் கடலில் துள்ளி குதிக்கணும்னு பார்ப்பாரு. அது அவன் அந்த டால்பின் இவரை பார்ப்பாரு,
இவர் அவங்க பாப்பான்னு ஒரு டிவியில் பேசினார், அதான் எனக்கு தெரியும். மறுபடியும் அவங்க என்ன சொத்து தைலம் தோட்டம்னு சொல்லுவாங்க, பெரிய தோட்டம்னு சொல்லுவாங்க. எனக்கு சொத்துன்னு தெரியாது, நான் தென்மாட்டை சேர்ந்தவன், வடமாட்டை என்னன்னு தெரியாது எனக்கு. ஓப்பனை சொல்கிறேன் நான். மீண்டும் 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 அதிக சொத்துக்களை சேர்க்க அவனும் ஆசைப்பட்டு கொண்டு ரெண்டு வரும், அவனவங்க ரெண்டு வரும். இன்னமும் அதிகமாக சொத்து, எனக்கு சொத்து சேர்த்தாச்சு, மீண்டும் 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 அதிக சொத்துக்களை சேர்க்க ஆசைப்பட்டு கொண்டிருக்க அவனவன் ரெண்டும் ஆசைப்பட்டு இருக்காங்க. அவர்கள் இருவர்கள் எண்ணம் நிறைவேறாது, அவங்க என்ன நிறைவேறாது. கடவுள் வார்த்தை அதிக சொத்துக்கள் சேர்க்க நினைக்கிறாங்க, என்ன நிறைவேறது கடவுள் வார்த்தை. நான் வந்து ஒன்லி டிரான்ஸ்லேட்டர். திருக்குறள் எப்படி திருக்குறள் ஒரு ஆள் சொல்லிட்டாங்கன்னா என்ன செய்த ஒருத்தர் அவனால நன்னன் செய்து திருக்குறள் சொன்னாங்கன்னா அதுக்கு விளக்கம் சொன்னோம்னா உடனே தப்பா நினைக்கக்கூடாது. அது திருக்குறள் சொல்லி விளக்கம் சொல்றாங்க. திருக்குறளுக்கு திருக்குறள் எழுந்தது கடவுள் சொன்ன வார்த்தை, அதுக்கு நான் விளக்கம் சொல்றேன், சரிங்களா? என்ன தப்பா நினைக்காதீங்க, கடவுள் வார்த்தை. 24/1/2026 அன்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுக்குரிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். தந்தை மகன் தனது இனத்திற்கு துரோகம் செய்தவர்கள், செய்து கொண்டிருக்கிறவர்கள், அவர்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர்கள், அவர்களுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டினேன், தந்தை மகனை பிரித்தேன். அரசியல் லாபம், அரசியல் ஆதாயம், அதிக 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 சொத்துக்களை சேர்க்க நினைக்கிறவர்கள் அவர்கள் இருவரும். கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அதிக சொத்துக்களை சேர்த்தவர்கள், அவர்களுக்கு மட்டும், அவர்கள் இனத்திற்கு அல்ல, தீர துரோகிகள். அவர்களை பிரித்தேன் நான் அவர்கள் இருவருக்கும் விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். வேதனைப்படுவார்கள். தந்தை மகன் இருவருமே வேதனைப்படுவார்கள். தந்தை மகன் ராமதாஸ் ராமதாஸ் அவர்கள் தனது இனத்திற்கு துரோகம் செய்தவர்கள், செய்து கொண்டிருக்கிறவர்கள், அவங்க வன்னியர் சமூகத்திற்கு அவங்க துரோகம் செய்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி என்பது எனக்கு தெரியாது, கடவுளுக்கு தெரியும், அந்த இனத்துக்கு தெரியும், இவர்களுக்கு தெரியும். அவர்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இவரை பற்றி சிந்தித்தே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அது அன்புமராது பெரிய ராயல் மாதிரி தான் இருக்காரு, பெரிய பணக்கார மாதிரி வர்றாரு போறாரு சொன்னாங்க. பிள்ளைகள்லாம் பெரிய ராயல் பணம் மாதிரி போய் பெரிய பணக்கார பணம் மாதிரி இருக்காங்க. மற்றவங்க எப்படி இருக்கான்னு தெரியாது, தெரியாது. அவங்க சமுதாயத்துக்கு உள்ள, அந்த சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கு தெரியும். அவங்க சம்பாதிச்சது மக்கள் செஞ்சாங்களா? இப்போ கிராமம் ஒரு வணிக கிராமம், ஒரே கிராமம்னா சில கிராமங்களில் ஒரு ஜாதி மட்டும் இருந்தாங்க, ஒரு சமுதாயம் மட்டும் இருந்தாங்கன்னா அங்கே ஒரு சமுதாய கூட கட்டுவாங்க. அது கிராமம்னா ஒரு இது மாதிரி எல்லாம் வந்து உட்கார்ற மாதிரி சாவடின்னு சொல்லுவாங்க. ஒரு இது மாதிரி திண்டு மாதிரி கட்டி ஊர் நடுமத்தில் கட்டி விடுவாங்க. அது மாதிரி செஞ்சுருக்காங்களா? இல்லை ஏதாவது அவங்க சமுதாயத்தில் பள்ளிக்கூடத்தை கட்டணம் கட்டி கொடுத்துருக்காங்களா? ஏன்னா அதாவது எதாவது நன்மை செஞ்சுருக்காங்க, சமுதாயத்தில் நன்மை செஞ்சுருக்காங்க, என்ன தெரியாது. அங்கே உள்ளவங்க தெரிந்தால் கமெண்ட்டில் போடுங்க. அதான் நான் சொல்ல முடியும். நான் எனக்கு குறைவு சொன்ன வார்த்தையை சொல்லிக்கிறேன். நான் அவ்வளோதான். அவரை பற்றியே சிந்தித்து கொண்டு இருக்கிற மக்களை பற்றி நினைக்கிற கிடையாது. 10% இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாலும் தெரியாது. இப்போ 89 சொன்னால் நீங்கள் அதை சொல்லி ஆரம்பித்தான்னு நினைக்கிறேன். தெரிந்த அறிவு, அரசியல் அறிவு, அதை வச்சு தான் கட்சி ஆரம்பிச்சது. எனக்கு தனி வணிகர்களுக்கு ஸ்ட்ரென்த் நிறையா இருக்கும், எனக்கு 20% எனக்கு 20% இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டதான் எனக்கு சிந்தனை. அப்புறம் 10.5 எடப்பாடி அவர்கள் கொடுத்தா நினைக்கிறேன். அதை பற்றி நான் கேட்கறது தெரியாது. தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போடுங்க. அதுக்காக பாடுபட்டு செஞ்சு வாங்கி கொடுத்தாங்களா, அப்படி சம்மந்தம் செஞ்சாங்கன்னா எனக்கு தெரியாது. அதான் அவரை பற்றியே சிந்தித்துக் கொண்டு இருக்கிறவர்கள். அவர்களுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டினேன். அதுக்கு அவர் விரோதமாக கருத்தை நீட்டது கடவுள் தான். ராமதாஸ் அவர்களே, ஐயா அவர்கள், பெரியவரே, அன்புமணி தம்பி, நீங்க யார் தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு பிரிச்சு யாரும் கிடையாது, கடவுள் தான். எல்லாமே கடவுள் கடவுள் கடவுள். சந்தேகம் தான் எனக்கு கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ஆதியில வந்து காங்கிரஸ் இருந்து இந்திரா காங்கிரஸ் இருந்து காமராஜை பிரிச்சது கடவுள். பழைய காங்கிரஸ், அப்புறம் காங்கிரஸ் செஞ்சது இருந்தது. அப்புறம் அண்ணா இருந்தார், அண்ணா வந்து கலைஞர் இருந்து எம்ஜிஆரை பிரிச்சது கடவுள். அந்த காலத்தில் ரெண்டு கட்சி இருக்கணும், ரெண்டு சாங் கட்சி. திக இருந்து அண்ணா பிரிச்சது கடவுள் திமுக, திமுக வந்து எம்ஜிஆர் பிரிச்சது கடவுள் அதிமுக. அதே மாதிரி அவர் காலத்தில் ஜெயலலிதா இருந்த உடனே கலைஞர் இறக்க வச்சாரு. அப்புறம் முக ஸ்டாலின் இருந்தாரு, எடப்பாடி வச்சாரு. எடப்பாடி இப்போ ஹீரோ, முக ஸ்டாலின் ஹீரோ. ஜெயலலிதா இருந்துட்டாங்க, இவர் கலைஞர் இருந்துட்டாங்க. ரெண்டு கட்சிக்கும் கடவுள் சித்தம் திட்டம். அதனால உங்களை பிரித்தது கடவுள் தான். அவர்களுக்கு விரோதமாகவே நான் கருத்தை நீட்டினா கடவுள்
தந்தை மகனை பிரித்தேன். அவர்தான் பிரிச்சாரு, யாரும் பிரிக்கல. அரசியல் லாபம், அரசியல் ஆதாயம், அதிக சொத்துக்களை சேர்க்க நினைக்கிறவர்கள் இருவரும். நான் சொல்லலைங்க, அரசியல் இருக்கிறது உங்களுக்கு ஆதாயமாகவும் உங்களுக்கு லாபம் அடைகிறதுக்காகவும் அதிகமாக சொத்துக்கள் சேர்க்கறதுக்காக சொல்றாரு. ஏன்னா கட்சி தலைவர் உங்க அப்பா, அப்புறம் நீங்க அது கீழே இருக்கீங்க, மெயினா நீங்க இருக்கீங்க, எல்லாம் போறீங்க நீங்க. உடனே அவர் பேரன மகளுடைய மகன் முகுந்தன் யாரோ வச்ச இளைஞரணி செயலாளர் வச்சதாக வச்சு நீங்க பிரச்சனை நீங்க வெளியேறீங்க நினைக்கிறேன். முகுந்தன் பேரன் வச்சாரு. இப்ப மகன் போன உடனே அந்த மகளை வச்சிருக்க கட்சிக்கு வச்சிருக்காரு. அப்போ வந்து உங்க குடும்பாட்சின்னு கலைஞர் சொன்னீங்க, நீங்க இப்ப நீங்க குடும்பாட்சி நடத்திட்டு அப்படின்னு என்னுடைய தாண்டான கருத்து. கடவுள் சொல்றது தந்தை மகனை பிரித்து அரசியல் லாபம், அரசியல் ஆதாயம், அதிக சொத்துக்களை சேர்க்க நினைக்கிறவர்கள் நினைக்கிறேன்னு கடவுள் சொல்றாரு. இது எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும், கடவுள் தெரியும். உங்க சுற்றி உள்ள உங்க சமுதாயத்த மக்களுக்கு இந்த மக்களுக்கு தெரியும். கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை வார்த்தை வந்து நான் தமிழ்ல பேச வார்த்தை கிடையாது, ஒரு பைபிள் மாதிரி இருக்கும். பைபிள் வார்த்தை தான், கடவுள் வார்த்தை தான். ஆதியில் கடவுள் சொன்ன வார்த்தையை தான் பைபிள் போட்டிருக்காங்க. இப்ப ஏன் சொல்ற வார்த்தை பைபிள் வார்த்தை. கடவுள் நேரடியா ஒரே கடவுள் சொல்றேன், ஒரே கடவுள் அங்கே இருக்காரு, அவர் சொல்ற வார்த்தை தான். கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அதிக சொத்துக்களை சேர்த்தவர்கள். இது என்ன அர்த்தம்னா, நீங்க வந்து 22/5/2004 மத்திய அமைச்சர் ஆனீங்க, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர். அதுக்கு முன்னாடி உங்க சொத்து தெரியாது, இப்ப சொத்து அந்த 5 வருஷத்துல நீங்க சம்பாதிக்கலையா அப்படின்னு தெரியாது. அந்த கடவுள் சொல்றாரு, அந்த கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை தமிழக சுகாதாரத்துறை நல்வாழ்வுத்துறை அந்த அதிகாரத்தை மத்திய அமைச்சர் அதிகாரத்தை நீங்க துஷ்பிரயோகம் தவறாக பயன்படுத்தி அதிக சொத்துக்களை சேர்த்தவன் கடவுள் சொல்றாரு. உண்மையா பொய்யாங்கிறது கடவுள் நிச்சயம் தெரியும், உங்களுக்கு தெரியும், உங்க சேர்ந்தவர்கள் தெரியும். சத்தியமா எனக்கு தெரியாது. கடவுள் சொன்ன வார்த்தை சொல்றேன், எனக்கு தெரியாது, நான் சொல்றேன். என்ன பார்த்தா சொல்ல முடியாது. தேலப்படம் தோட்டம்னு சொல்லுவாங்க. உங்க மனைவி தான் பேட்டி கொடுத்தாங்க, அந்த பீச் ஹவுஸ்ல இருந்து சொன்னாங்க. 2 தான் எனக்கு தெரியும், மற்ற எந்த சொத்து இருக்குன்னு நான் ஆராய்ச்சி விரும்பல. நான் அந்த நிருபரும் கிடையாது, நான் பத்திரிகையாளரும் கிடையாது, நான் அரசியலும் கிடையாது. நான் ஒரு மாமனிதன், கடவுளால் பூமிக்கு அனுப்பப்பட்டவன். கடவுள் சொன்ன வார்த்தையை சொல்லுவேன். சந்தேகம் தான் என் மாமனிதன் இம்மாற்று சொன்னல திரு ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் உங்களுடைய உள்ள கட்சிகளை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. நான் எப்படி பண்ணாலும் தெரிந்து கொள்ளுங்க. என் மாதிரி கோப்படாதீங்க. கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அதிக சொத்துக்களை சேர்த்தவர்கள் அவர்களுக்கு மட்டும், அவருடைய இனத்திற்கு அல்ல. பார்த்து பாருங்க, கொடுக்கப்பட்ட மத்திய அமைச்சர் பதிய வச்சு அதிக சொத்துக்களை நீங்க சேர்த்திருக்கீங்க, உங்களுக்கு மட்டும்தான், உங்க சமுதாயத்துக்கு இல்லை. அதான் பாத்தீங்கன்னா உங்க சமுதாயத்துல மத்திய அமைச்சர் இருந்தீங்க. அப்போ உங்க கட்டுப்பாடு யாராவது உங்க சமுதாயத்தில் உள்ள ஒரு ஆளுக்கு இல்லை, நீங்களே கூட உங்க சமுதாயம் உங்க சங்கத்திலிருந்து ஒரு சங்கம் சொல்லுவாங்களே, நாடார் சங்கம், செட்டியார் சங்கம், மரவர் சங்கம் சொல்லுவாங்களே, ஒரு சங்கத்தை ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிச்சிருக்கலாம். சரிங்களா? ஒரு பெரிய மருத்துவமனை சேங்ஷன் பண்ணிருக்கலாம். உங்க பணத்தை பினாண்டியா போட்டு கூட ஒரு பெரிய 1 இயர் மருத்துவமனை பெருசா போட்டுருக்கலாம். 1 இயர் கல்லூரி, 1 இயர் பொறியியல் கல்லூரி என்னமோ ஆரம்பிச்சிருக்கலாம். அதை மக்கள் செஞ்சிருக்கலாம். எவ்வளவு நன்மை செஞ்சிருக்காங்க. உங்களால் அந்த 10 பேர் அது செஞ்சா எனக்கு தெரியாது, சத்தியமா தெரியாது, எனக்கு தெரியாது. அது மக்களுக்கும் தெரியும். அதுன்னு சொல்றாரு, ஆதாயம் அதிகாரத்தை துஷம் செய்வது அதிக சொத்துக்களை சேர்த்தவர்கள் அவர்களுக்கு மட்டும், அவர் இனத்திற்கு அல்ல. உங்களுக்கு மட்டும்தான் சேர்த்துறீங்க, உங்க இனத்திற்கு அல்ல என்பதை கடவுள் சொல்லியிருக்கிறார். இது எனக்கு தெரியாது, கடவுள் வார்த்தை. உங்களுக்கு தெரியும், உங்க மக்களுக்கு தெரியும், கடவுள் தெரியும். கோச்சிக்காதீங்க. கடவுள் சொன்ன வார்த்தை இன துரோகிகள். கடவுள் சொன்ன வார்த்தை என் வார்த்தை கிடையாது, சத்தியம் சொல்ல என் வார்த்தை. இன துரோகி, உங்க சமுதாயத்துக்கு துரோகம் பண்ணின்னு சொல்றாரு. கடவுள் சொன்ன வார்த்தை நான் சொல்றேன். சந்தேகம் நான் பதில் சொல்றேன். நான் என்னன்னு சொல்றேன், டைப் பண்ணி சொல்றேன். நான் திரும்ப வழக்கம் சொல்றேன் நான். சரிங்களா? இது ஒரு சோசிக்கா சொல்ற மாதிரி, உங்களை பற்றி செஞ்சு அதை செஞ்சு சொல்லுவாங்க. சோசிக்கா சொல்ற மாதிரி உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள பெரிய ஜோதிடர் அங்க இருக்கிறாரு. அவர் தான் உங்களை பற்றி சொல்றாரு. நான் சொல்ல யாருங்க, நான் ஒரு நிருபரும் கிடையாது, நான் ஒரு கட்சியை சேர்ந்தவன் கிடையாது. நான் 12 வருஷம் சிறையில் இருந்தவன். நான் சொல்லப்போனா ஒரு செய்யாத குற்றத்துக்காக 12 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை சிறைவாசியாக சிறையில் இருந்தவன். நான் அப்பதான் கடவுள் எனக்குள்ள இறங்கி எனக்கு பெரிய பவர் கொடுத்துருக்கிறாரு. இந்த உலகத்துக்கெல்லாம் நான் தான் பெரிய ஆளு. இயேசு கிறிஸ்து, முகமது நபி 3வது நாடு. இப்போ கடவுள் என்கிட்ட தான் பேசுறாரு. நிறைய என்னோட சேனலை பார்ப்பாங்க சார். அன்பு சார் அவர்களே, இங்க படிச்சவங்க மனைவி படிச்சவங்க, நீங்க சேனல் போங்க, மாமனிதன் இம்மாற்று உள்ள போங்க. ஆரம்பிச்சிருந்து என்னென்ன சொல்லிக்கலாம் பாருங்க. எல்லாருக்கையும் போட்டிருக்கேன். கொரோனாஸ் வர்றதுக்கு முன்னாடி கொரோனாஸ் வரும்னு சொன்னார். அதையும் போட்டிருக்கேன். நான் நிறைய போட்டிருக்கேன், பார்த்துவாங்க. நான் உங்களுக்கு எதிரி அல்ல, கடவுள் சொன்ன வார்த்தையும் சொல்றேன். நான் இனத்துரோகிகள் அவர்களை பிரித்தேன். நான் சத்தமா சொல்லுவாரு, நான் தான் பிரிச்சேன். அதாவது உங்களை யாரும் வைத்து நிற்க முடியாது. உங்களுக்கு சண்டை உண்டா? இது மாதிரி பைபிள் நிறைய உண்டு.
ஒரு அரசரை ஒரு சாதாரண கடவுளுடைய பிள்ளைகளை நோக்கி 2 அரசர் சண்டைக்கு வருவாங்க. அவங்க ஒரு 300 வீரர்கள் இருப்பாங்க அந்த நாட்டுல. இவங்க 2000 3000 போவாங்க, மொத்தம் போயிட்டு இருப்பாங்க. அந்த ஊருக்கு முன்னாடி ஒருத்தர் பாய இறங்கி இருப்பாங்க. அவங்க எல்லாம் அழுவாங்க, நம்ம 300 தான் இருக்கிறோம், இவங்க 2000 5000 தான் இருக்காங்க, வந்து கொண்டுருவாங்களேன்னு அந்த மக்களை கடவுள் வேண்டுறாங்க. கடவுள் வேண்டும் போது நைட்டா அந்த 2 மன்னர்கள் சண்டை போட்டுவாங்க. சண்டை போட்டுட்டு 2 பேரும் காலி செத்து போயிடுவாங்க. 3 பேரும் காப்பாற்றப்படுவாங்க. இது கலகம் ஓட்டுறது கடவுள் தான். அதே மாதிரி சிறையில் நான் இருக்கும்போது நான் ஒரு இடத்துல படுப்பேன், ஃபேன் காத்து உரம் படுத்துறேன், ஃபேன் காத்துக்காக ஒரு இடத்துல படுத்துப்பேன், ஃபேன் காத்துக்காக. அப்போ 2 பேரும் எனக்கு படுக்கூடாது தரா செஞ்சாங்க. இந்த பக்கம் ஒரு ஆளு, இந்த பக்கம் ஒரு ஆளு. அப்படி மாதிரி நின்று எங்களை படுக்கூடாது பண்ணாங்க. நான் அப்படி வேறு அழுதுட்டு போய் நாங்கள் அந்த தனியாக மூணில் படுத்தேன். நான் கொஞ்ச நாள்லயே 2 பேருக்கு பிரச்சனை உண்டாக்கி இவனை ஒரு சண்டை கொடுத்து இவனை ஒரு பக்கம் பிளாக் மாத்திட்டாங்க, இவனை பிளாக் மாத்திட்டாங்க. அப்ப நினைச்சேன் 2 பேருக்கு கலகத்தை உண்டாக்குறது கடவுள் கரெக்டா செய்வார். உங்க 2 பேரும் பிரிக்க முடியாத கடவுள் தான் கலகத்தை உண்டாக்கி 2 பிரிச்சாரு. இது குறித்து நான் அதாவது சிறையில் நடந்த நிகழ்ச்சியை கொடுத்து நான் ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதை காட்டுறேன் பாருங்க. எல்லாம் கடவுள் தாங்க, வகையில் எதுவும் கிடையாதுங்க. நீங்க இருப்பதும் வாழ்வதும் சாவதும் எல்லாமே கடவுள் கடவுள் கடவுள். குழந்தை பிறக்கிறதும் குழந்தை நல்லபடியாக வாழ்றதும் குழந்தை சாகிறதும் கடவுள் செய்யல, எல்லாமே கடவுள் செய்யல. அந்த கடவுள் உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள். உலகத்திலேயே, இந்தியாவிலேயே, தமிழ்நாட்டிலேயே, விருதுநகர் மாவட்டத்தில், சிவலூர் வட்டத்தில், மம்சாரம் கிராமத்தில், முத்துக்கருப்பநாடா தெருவில் உள்ள முன்னாடி இருந்த வெள்ளச்சாமி ஆசிரியர் தங்கசியம்மன் மகனுக்கு 2வது மகனா பிறந்த இந்த சிவன்மூர்த்தி என்ற ஜீவன் மூலமாகத்தான் கடவுள் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் சாதாரண மனிதன் அல்ல. ஆதியிலே இயேசு கிறிஸ்துவை போல, அந்த உலகத்தின் அதிபதி போல பரமடத்தில் இருந்தவன், கடவுளோடு கூட இருந்தவன். அவர் பணி செய்ய புரிந்து வந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து வந்தார், பணி செய்து மேலே போயிட்டாரு. முகமது வந்தாரு, அவர் கொடுக்கப்பட்ட பணி செஞ்சு மேலே போயிட்டாரு. நான் வந்திருக்கேன், என் பணி செய்திருக்கேன். சாதாரண மனிதன் அல்ல, தவறாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். கடவுள் என்ன சொன்ன வார்த்தைக்கு விளக்கம் சொல்லுகிறேன். இனத்துரோகிகள் அவர்களை பிரித்தேன், நான் அவர்கள் இருவருக்கும் விரோதமாகவே நான் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். உங்க 2 பேருக்கும் ராமதாஸ் ஐயா அவர்களே, அன்புமணி அவர்களே 2 பேருக்கு விரோதமாக கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறார். கருத்தை நீட்டுக் கொண்டிருந்தா கெட்ட காலம். ஜெயலலிதா கருத்தை நீட்டாரு, மரணம். சசிகலா ஓபிஎஸ்க்கு பதவி ராஜினாமா. சசிகலா அவர்கள் அவர் சிறைக்கு போனாரு, பொதுச்சபை சிறைக்கு போனாரு. இபிஎஸ் தோத்தாரு. உதயநிதி ஸ்டாலின் கருத்தை நீட்டு இருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் மரணம் கொடுக்க போவதாக கடவுள் கூறிக்கொண்டிருக்கிறார். பொறுத்துன்னு பார்க்க வேண்டும். தனியாக வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கொள்ளுங்க. டொனால்டோ மிராம கருத்தை நீட்டினார். 2000 எலெக்ஷன் தோற்றாரு, தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஒரு விளாடி புட்டிங் தான் கருத்தை நீட்டினார், ஒரு வாதை கொடுத்தா வீடியோ போட்டிருக்கேன். பார்த்து தெரிந்து கொண்டு என் வீடியோ பார்த்துட்டு என்னோடும் பேசுங்கள். அவர் இருவருக்கும் விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். வேதனைப்படுவார்கள், ரொம்ப கஷ்டப்படுவீங்க. எப்படின்னு எனக்கு தெரியாது. அதாவது பொருள் பணம் பதிலாம் சந்தோஷம் சமாதானம் இதுதான் முக்கியம். எவ்வளவு பெரிய பங்களா இருந்து அந்த வீட்டில் படுத்திருந்தாலும் பெரிய வச்சா பெரிய ஏசி பயங்கரமான சாப்பாடு, சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பாடு. ஆனா இங்க நிம்மதி இல்லைன்னா சாப்பிட முடியாது. இந்த மனசு நிம்மதி இல்லைன்னா பசிக்காது. இந்த நிம்மதி இருந்தால் தூக்கம் வராது. சந்தோஷம் சமாதானம் தான் நான் கேட்பேன், எப்பவுமே கேட்பேன், கடவுள் கேட்பேன். சந்தோஷம் சமாதானம் கொடுங்கப்பான்னு கேட்பாங்க. பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், பணம் வேண்டாம், பதவி வேண்டாம், பங்களா வேண்டாம், தோட்டம் வேண்டாம், துறவு வேண்டாம், எதுவுமே வேண்டாம், எனக்கு சந்தோஷம் சமாதானத்தை கொடுங்க கேட்பேன். எனக்கு 3 குழந்தைகளுக்கும் சந்தோஷமான முக்கியம். நீ சொத்து பெரிய அமைச்ச பதவி பெரிய அது அதுதான் தூங்கணும்லாங்க. நிம்மதியாக தூங்கணுங்க. ஒரு 6 கட்டத்தில் தூங்க முடியும். சாப்பிட வயிற்றுக்கு தான் சாப்பிட முடியும். பசிக்காது, வேதனை பசிக்காது, தூக்கம் வராது, மனம் பூரா வேதனை. எப்படின்னா வேலை வரலாம். மனைவி இறக்கலாம், அம்மா இறக்கலாம், அப்பா இறக்கலாம், மகன் இறக்கலாம், மகள் இறக்கலாம், கல்யாணம் கொடுத்த மகளை விட்டு கணவன் பிரியலாம், இல்லை மகளை வந்து வேற ஜாதியோட ஓடி போகலாம், இல்லை மகளுக்கு திராது வியாதி வரலாம், மனைவி திராது வியாதி வரலாம், புருஷனுக்கு திராது வியாதி வரலாம், கொட்டு நம்ம பெரிய நோய் வரலாம். இப்போ எப்படி தூக்க முடியும், எப்படி சாப்பிட முடியும்? பிறகு குழந்தை வந்து ஊனமாக பிறக்கலாம். எப்படி தூக்க முடியும், சாப்பிட முடியும்? நாங்கள் வேதனை இப்படி இருந்து பல வேதனை வரும். சொன்ன வார்த்தை, தந்தை மகன் இருவரும் வேதனைப்படுவார்கள் சொன்ன வார்த்தை. என் வார்த்தை அல்ல, என் சேனலை மாமனித இம்மாற்றோட யூடியூப் சேனல் பார்த்துட்டு என்ன பேசுங்க. 3/2/2026 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். தும்மை காக்கிருந்த கோரமே ஓகே டப்பரண்டத்துக்கு இருந்துக்கு ஓகே தந்தை மகன் பிரித்தேன், கலகம் உண்டாக்கினேன். அவர்கள் இருவருக்கும் விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். அரசியல் ஆதாயம் தேட
அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இருவரும். அரசியலிலே ஆதாயம் பெறுவார்கள், வாழ்க்கையிலே வேதனை பெறுவார்கள். அரசியலில் ஆதாயம் பெறுவார்கள், வாழ்க்கையிலே வேதனை பெறுவார்கள். அரசியலில் ஆதாயம் பெறுவார்கள், வாழ்க்கையிலே அவர்களது குடும்ப வாழ்க்கையிலே வேதனை பெறுவார்கள். உறுதியானது. தந்தை மகன் பிரித்தேன், கலகம் உண்டாக்கினேன். பிரிச்சுட்டாரு, கலகம். கட்சி யாருக்கு, சின்ன யாருக்குன்னு சண்டை போட்டு கலகம் உண்டாக்கிட்டீங்க. அவர் கோர்ட்டுக்கு போகிற காசு போகிறாரு. இது கடவுள் தாங்க, நீங்கள் இல்லைங்க, நீங்கள் எந்த பாவம் செய்யலைங்க. அன்புமணி அவர்களே, நீங்கள் எந்த பாவம் செய்யலை. நம்ம சொல்லி நீங்கள் எந்த பாவம் செய்யலை. கடவுளை முன்னுறாரு. கடவுள் தெரிந்து கொள்ளுங்க. இதுதான் உலகம், இதுதான் செய்வார். சரிங்களா? எனக்கு உதாரணம் சொல்லிட்டு பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு விரோதமாக கடவுள் இருக்கிறார் சொல்றாருங்க. அவர்கள் இருவருக்கும் விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டிக் கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கு 2 பேருக்கும் விரோதமாகவே கடவுள் கருத்தை நீட்டிக் கொண்டு இருக்கிறார். நான் ஒன்று சொல்றேன், வார்த்தை சொல்றேன், தெரிந்து கொள்ளுங்கள். சோசிக்காரை பார்த்தா அவங்க போய் சோசியம் சொல்லுவான், நம்ம ராசி எப்படி இப்படின்னு சொல்லுவான். கடவுள் வார்த்தை யாருக்கும் உலகத்திலேயே அதான் சொல்ல உலகத்திலேயே என்ற ஒரு ஆட்டம் பேசிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் பற்றியும் இத்தனை வருஷம் உடம்பு பேசினாரா? இதை பேசினாரா சொல்லுங்க? பேசவே இல்லை. 2014 இருந்து 2008 இருந்து பேசி சொல்றாரு. 2014 இருந்து அரசியலை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ உங்களை பற்றி இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் உங்களை பற்றி பேசுறாரு. சரிங்களா? அரசியல் ஆதாயம் பெற அலைந்து கொண்டிருக்கார்கள். 2 பேருமே அரசியல் ஆதாயம் பெற. நீங்க ஏடிஎம் போனீங்க, எத்தனை எம்எல்ஏ சீட்டு போனோம், ஒரு எம்பி சீட்டு உங்க வசதிக்காக கேட்டீங்க நீங்க. ஆனா எத்தனை பணம் வாங்கினீங்கன்னு எனக்கு தெரியாது. எம்எல்ஏ சீட்டுன்னு சொன்னாங்க, எம்எல்ஏ கேட்டு எம்பி சீட்டு கேட்டுக்காங்க. உங்க சுயம் தானே, அது இல்லையா சுயம் தானே, எனக்கு எம்பி சீட்டுன்னு கேட்குறீங்க. அதான் சொல்ற அரசியல் ஆதாயம் தேடுறீங்க நீங்க. நான் வந்தேன்னா என் கூட்டணி வந்துச்சுன்னா. ஆனா வன்னியர் மக்களுக்கு ஏதாவது கேட்டிருக்கீங்களா? எனக்கு தெரியாது. அவங்க சொல்ல வசதி கூட தெரியாது. உங்களுக்கு ஒரு எம்பி சீட் வேணும், எம்எல்ஏ சீட் வேணும், இவ்வளோ கோடி பணம் வேணும். பணம் வாங்கினீங்களான்னு தெரியாது. எனக்கு எம்பி சீட்டு கேட்ட தெரியும், கடவுள் தெரியும். அரசியல் ஆதாயம் தேட அலைந்து கொண்டிருக்க 2 பேருமே. இப்போ வந்து ராமதாஸ் அவர்களும் போயிருக்கேன், எங்கடா போனாங்க. 88 வயசாச்சு, வீட்டில் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம். இந்த காலகட்டத்தில் ஒரு மாநாடு நடத்தி அதை நடத்தி கூட்டம் போட்டு இதை ஓட்டி மகன் தானே போறான் வந்து நம்ம பெத்த பிள்ளை நானாத்தான் நினைப்பாரு. நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, பிள்ளை நல்லா நினைப்போம். அந்த காலகட்டத்திலும் உங்களுக்கு உங்கள் தந்தை செயல்படாரு என்றால் அவர் குற்றமல்ல. என் தேவனை கத்த கடவுளின் நாடகம், வேஷம், கலகம் உண்டாக்குறாரு. கொஞ்சம் கொள்ளுங்க. நல்ல தகப்பனா இருந்தா நான் கொஞ்சம் சொல்லுவேன். அன்புமணி அவர்களுக்கு நான் சாமானிய பேசுவேன். அம்மா சொல்ற 88 வயசாச்சுன்னு சொல்றாங்க. டிவியில் பாக்குறோம். 88 வயசான மகன் வந்து என்ன இருப்பாரு? நானா இருந்தா இப்பயே மகன் என்ன கேட்டா கொடுத்துருவேன். நான் என் ஜட்டி தவிர என்ன கேட்டா கொடுத்துருவேன். நான் என்ன மகன் என்ன கேட்டா கொடுத்துருவேன். அவனுடைய பழைய செருப்பத்தை நான் போடுவேன். பழைய கையில தான் நான் கட்டுவேன். நான் ஏன்னா அவனுக்கு புது கையில் எடுத்து கொடுத்து நான் பழைய கையில கட்டுவேன். அவனை புது துண்டை எடுத்து கொடுத்து பழைய வாங்கி யூஸ் பண்ணுவேன். இது என்னுடைய எண்ணம். நம்ம பிள்ளை நல்லா இருக்கட்டும், நம்ம பெத்தம் நல்லா இருக்குன்னு. அதே மாதிரி ராமதாஸ் அவருக்கு தயவுசெய்து கையெழுத்துக்கும் பண்ணுங்க. பெரியவர், நீங்க 88 வயசாச்சு, உங்க பிள்ளை அழகு பாருங்க, உங்க மகனை சந்தோஷப்படுத்துங்க. உங்க ஒரே பையன், உங்க யாரு வாரிசு, உங்க ஆள் யார் தெரியும்? கடவுள் தெரியும். எப்ப நீங்க மறந்துட்டு கடவுள் தெரியும். 88 வயசாச்சு, நான் நெருங்குது. இன்னைக்கு 120 வயசு வாங்கலன்னு சொல்ல. நான் உங்க பிள்ளை நல்லா இருக்குன்னு நினைச்சு நீங்க வந்து நல்லது நினைக்க மாட்டீங்க. ஏன்னா கடவுளின் சித்தம் திட்டம் உங்களுக்கு கலத்தை உண்டாக்கணும். கட்சியை 2ஆ பிரிக்கணும். உங்களுக்கு பிள்ளை உண்டாக்கணும். கடவுள் செய்யறாரு. அதைத்தான் நான் சொல்றேன். நானு இது உண்மை. இதுதான் வார்த்தை. இதுதான் பைபிள். ஆதி காலத்துல இந்த பைபிள் கிறிஸ்தவர்களே இந்த தெரிந்து கொள்ளுங்க. பைபிள் வார்த்தை, கடவுள் வார்த்தை நடக்கும் பாருங்க. அரசியல் ஆதாயம் தேட 2 பேரும் போயிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு போயிட்டீங்க. 10 படிக்க அவர் வீட்டுல ரெஸ்ட் எடுக்கலாம். அவங்க மனைவி சொல்லலாம், ஏன் விட்டுங்க, நம்ம பிள்ளை தானே அப்படின்னு சொல்லலாம். அவர் செய்ய இஷ்டம் இல்லை. அவர் மனசு நல்ல மனசு. ஆனா கடவுளுக்கு குழப்பத்தை உண்டாக்குறாரு. நடக்க வேண்டும் என்று கடவுள் சித்தம். அவர் குறை சொல்லாதீங்க, ராமதாஸ் அவர்கள் குறை சொல்லாதீங்க. அவர் நல்லவர். நான் கடவுள் அவருக்காக இறங்கி நீங்க என்னென்ன இதை செஞ்சீங்க, 89 கட்சி ஆரம்பிச்சீங்க, எதுவும் என்னென்ன செய்யுங்க தெரியாது. உங்களுக்கு விரோதமா கடவுள் கட்டை நீட்டி கொண்டு இருக்கிறாரு. உங்களுக்கு கெட்டது நடக்குன்னு பாக்குறாரு. கெட்டது நடக்கும், உங்க கெட்டது நடக்க வைப்பாரு. என்ன கடவுள் கட்டை நீட்டிட்டாரு. உங்க இதயத்தை என்ன நினைக்கிறாருன்னு தெரியும் அவருக்கு. எம்ஜிஆர் இருந்தார். எம்ஜிஆர் மக்கள் நன்மை செய்ய நினைச்சாரு. அது நல்லா இருந்தாரு. அது சிவாஜி கட்சி ஆரம்பிச்சாரு. அவர் தெரியும் கட்சி ஆரம்பிச்சு அவங்க அப்படி சம்பாதிக்க நினைச்சாரு. கட்சி அவர் நல்லா வரல. கமலர் கட்சி ஆரம்பிச்சாரு. அவர் என்ன நினைச்சாருன்னு கடவுள் தெரியும். அவர் பெரிய வர முடியல. அது மாதிரி ஒரு ஆள் பற்றி கடவுள் பாக்குறாரு. நீ நாங்க மொத்தத்தை பார்ப்போம். ஆஹா நல்ல பேசுறாரு, சூப்பர்மா. ஆனா நீங்க என்ன நினைக்கிறேன்னு கடவுள் தெரியும். உங்களுக்கு ரொம்ப செயல்படுவார். நல்லது நேரத்தை கூட இருப்பாரு, கெட்டது நேரத்தை உங்களுக்கு ரொம்ப செயல்படுவார். என்ன கேட்டுக்கோங்க. அரசியல் ஆதாயம் தேட அலைந்து கொண்டிருக்கிறீர்கள் இருவரும். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள். 2 பேரும் புரிஞ்சுக்கோங்க. அரசியலில் ஆதாயம் பெறுவார்கள், வாழ்க்கையில் வேதனை பெறுவார்கள்.
மூன்று சொல்லியிருக்காரு. அரசியலிலே ஆதாயம் பெறுவார்கள், வாழ்க்கையிலே வேதனை பெறுவார்கள். அல்ல அரசியலிலே ஆதாயம் பெறுவார்கள், வாழ்க்கையிலே அவர்களது குடும்ப வாழ்க்கையிலே வேதனை பெறுவார்கள். உறுதியானது உறுதியானது உறுதியானது. நாங்க கன்குலுஷன் சொன்ன வார்த்தை, என் வார்த்தை கிடையாது. அரசு ஆதாயம் பெற்றுவீங்க, ஒரு 4, 8, சிம்ப 10 எம்எல்ஏ சீட் வாங்கிடுவீங்க, ஒரு 30, 40, 50, 100 கோடி, 200 கோடி வாங்கிடுவீங்க, கோடி வாங்கிடுவீங்க. வாங்கிடுவீங்கன்னா தெரியாத கடை சொல்றாரு, அது கிடைச்சா வாங்கிடுவீங்க. எம்பி சீட் வாங்கிடுவீங்க. நம்ம அவர் அன்பு வாங்கிடுவார், ராமதாஸ் அவர்களும் ஒரு எம்எல்ஏ சீட் வாங்குவார், என்னென்ன வாங்கிடுவார், எல்லாம் வாங்கி அரசியல் ஆதாயம் பெறுவார்கள். எல்லாம் வாங்கிடுவாங்க, தலையே இருக்காது. ஆனால் வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, அவர்களது குடும்ப வாழ்க்கையிலே வேதனை பெறுவார்கள். எப்படின்னு தெரியாது. சொல்ல பார்த்தீங்களா? யாராவது ஒரு மனுஷனா இருந்தா கணவன் மனைவி கல்யாணம் முடிப்பாங்க, குழந்தை இருக்காது, ஒரு வேதனை. கணவன் இறந்துவாரு, மனைவி வேதனை. மனைவி இறந்துவா, கணவனுக்கு வேதனை. குழந்தை பிறக்கும், அது ஊனம் பிறக்கும், வேதனை. குழந்தை பிறக்கும், புற்றுநோயோட பிறக்கும், அது வேதனை. கண் தெரியாது, வேதனை. குழந்தை பிறக்கும், ஆனால் ரவுடி பேர ஒழுங்கா சொல்லிருக்காம தரா பண்ணிட்டு இருப்பான், அது வேதனை. பிறக்கும், பொம்பளை பிள்ளை பிறக்கும், அடுத்த ஜாதிக்காரன் கூட்டு ஓடி அசிங்கப்படுத்திடும், அது வேதனை. ரெண்டு பிள்ளைங்க பிறக்கணும், ஒரு பொம்பளை ஆம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனா பையனுடைய பொண்டாட்டி சண்டை ஓட்டு வீட்டு ஓடி போயிடுவா, மகன் நினைச்சு வேதனை. பொண்ணுடைய புருஷன் விட்டு ஓடி போயிடுவான், வேதனை. அல்லாம குழந்தைய பிறக்காது. பையனுக்கு கல்யாணம் முடிச்சிருக்கோம், பொண்ணு கல்யாணம் முடிச்சிருக்கோம், 2 குழந்தை இல்லை, வேதனை. இதுதான் கடவுள் சொல்றாரு. வெளியே செஞ்சிடலாம், பெரிய தொழிலதிபர், குடும்பத்துல வேதனை. அதுதான் கேட்குறது. சந்தோஷம், சமாதானம், நல்ல மனைவி, நல்ல கணவன், 2 குழந்தைகள், 3 குழந்தைகள், ஒரு நல்ல கல்வி, உடல் ஆரோக்கியம், அவளுக்கு கல்யாணம், அவன் குழந்தைகள் பார்க்கணும். இது எங்க இருக்கோம்? இங்கதான் சந்தோஷம், சமாதானம். என்ன பொருள், பணம் என்பது எல்லாம் தான் அது நிறையாது, சந்தோஷம், சமாதானம். ஆனா அரசியலே நீங்க ஆதாயம் பெறுவீர்கள், ஆனால் வாழ்க்கையிலே, இந்த திரும்ப சொல்றேன், தெரிஞ்சு கொள்ளுங்க, பாருங்க. அரசியலிலே ஆதாயம் பெறுவார்கள், 2 பேருமே வாழ்க்கையில வேதனை பெறுவார்கள். 3 சொல்லிட்டாரு. வாழ்க்கையிலே, அவர்களது குடும்ப வாழ்க்கையிலே வேதனை பெறுவார்கள், உறுதியான வார்த்தை இல்லை, சொன்ன வார்த்தை. இந்த 3 தீர்க்கத்தின் தேவனாகத்த கடவுள் சொன்ன 3 தீர்க்கத்தின் சுருக்கம் என்னன்னா, 1, வன்னியர்கள் துறம் செய்தவர்கள், நீங்க எப்படி பார்த்துக்கோங்க. அதிக சொத்துக்களை சேர்த்தவர்கள் எப்படி பார்த்துக்கொள்ளுங்கள். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து அதை பற்றி துஷ்பிரயோகம் செய்து அதிக சொத்துக்களை சேர்த்தவர்கள் சொன்ன வார்த்தை உண்மை போய் நீங்க பார்த்துக்கொள்ளுங்கள். மனசாட்சி தொட்டு பார்த்துக்கோங்க. மீண்டும் அதிக சொத்துக்கள் சேர்க்க அனுமதி இருக்கு. இப்போ 2026 இன்னும் சொத்து சேர்க்கணும், இன்னும் நிறைய சொத்துக்கள் சேர்க்கணும் நடந்து கொண்டு இருக்கிற சொன்ன வார்த்தை. அரசியலிலே ஆதாயம் பெறுவார்கள், குடும்ப வாழ்க்கையிலே வேதனை பெறுவார்கள் சொன்ன வார்த்தை. இருவருக்கும் கலகம் உண்டாக்குறது பிரித்தது தேவனாகத்த கடவுள். 2 பேரும் கலகத்தை உண்டாக்குறது தேவனாகத்த கடவுள் தான். நீங்க எல்லாம் பாவம், அப்பா நல்ல மனுஷன் தான், அவர் அன்புமணி அவர்கள் தவறாக நினைக்காதீங்க, கடவுள் தான் செய்யறது. ஒரு பொண்ணு ஒரு குடும்பத்தில் ஒரு மகா வீட்டு விட்டு ஓடி போய் ஜாதியோட கல்யாணம் முடிக்கணும், அவங்க செய்யறது கிடையாது, விதிப்படி. ஜாதகம் பார்த்து சொல்லுவாங்க, விதி. அவங்க பாவம் செய்யறாங்க. அவங்க பிள்ளை இறங்கி அந்த கெட்டால் இறங்கி விட்டுட்டு போ வேற ஜாதிக்காரன் போன்னு விரட்டி விட்டுரும். அதான் நம்ம அவனை சொல்லி கொடுத்தோம்ல, அப்பா சொல்லி கொடுத்தோம்ல. இந்த கழகத்தை, அதை உங்களுக்காக சொல்றேன், இந்த கழகத்தை உண்டாக்கியது கடவுள். சசிகலாவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் கழகத்தை உண்டாக்குறது கடவுள். சசிகலா எடப்பாடி பழனிசாமி மனம் சேர்க்கிறாங்க, 2 பேருக்குள்ள கழகத்தை உண்டாக்குறது கடவுள். பன்னீர்செல்வம் தான் சசிகலா மேல சிஎம் வைக்கிறாங்க, ராஜ்குமார் சேர்த்து சொன்னது கழகத்தை உண்டாக்குறது கடவுள். உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அப்பா என்னை பேசுவாரு, என் பிதா என் தேவனாய் கர்த்தர் என்று பேசுவாரு. இது எல்லாமே கடவுளின் சித்தம், திட்டம். தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் அனைவருமே எச்சரிக்கையாக இருங்கள். தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் அனைவருக்கும் மூலமாக என் தேவனாய் கர்த்தர் கருத்தை நீட்டி விட்டார். அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் கெட்ட காலம். ஏற்கனவே விஜய் பற்றியும், முக ஸ்டாலின் பற்றியும், எடப்பாடி பழனிசாமி பற்றியும், உதயசாமி பற்றியும் ஒளிபெருக்கி இருக்கிறேன். இப்போ திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் பற்றியும் ஒளிபெருக்கிறேன். தொடர்ந்து ஒளிபரப்பம் பாருங்கள். அனைத்துமே எனது வார்த்தைகள் அல்ல, என் தேவனாய் கர்த்தர் கடவுளின் வார்த்தைகள். பைபிள் மாதிரி ஒரு வார்த்தை, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து மாமனிதன் இம்மாற்றோடு யூடியூப் சேனலை பாருங்கள், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.